ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் என்ன 1 கொரிந்தியர் எழுதினவர்களுக்கான கிஃப்ட் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். இது சர்ச் ஆராதனை இல்லை, ஸ்பெஷல் சர்வீஸுன்றதுனால அந்த காரியங்களை நம்ம சர்வீஸில் பண்ணுறோம். சண்டே வாரம் தான் என்ன கிடையாது, முடித்ததுக்கப்புறம் தான். ஓகேவா, ஃபைன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் அந்த பரிசுகளை நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான சீஃப் கெஸ்ட்டு அவங்கள வச்சு அவங்களுடைய கரத்தில் கொடுக்கணுன்னு நான் பிரயாசப்படுறேன். எதுக்காக அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஐயாவை குறித்து நான் ஒரு சில காரியம் சொல்லிடுறேன். பிரசங்கத்துக்கு முன்னாடி அதிகப்படியான இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கெலாம் நேரம் இருக்காது, ஏன்னா அவங்க வார்த்தைக்குள்ளே போகணும். என்னென்னா, அவங்க டாக்டராக இருக்கிறாங்க. அவங்க டாக்டராக இருந்ததுனால மட்டும் இங்கே முன்னாடி இல்லை. ஆமேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஆமேன். அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் தோணுது. நான் அவங்கள்ட்டே கூட டைரெக்டாக அன்றைக்கி சொன்னேன். ஒரு தடவை ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் தான் மீட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நிறையா மீட் பண்ணியிருக்கிறோம், சூழ்நிலைகளில் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கி ரீசெண்டாக மீட் பண்ணும்போது அவங்கள்ட்ட கூட சொன்னேன். அவங்கள பார்க்கும்போது எனக்கு லூக்கா ஞாபகம் தான் வருது. ஆமேன். யார்? லூக்கா ஞாபகம் வருது. ஏன்? யார் அவர் ஒரு மருத்துவர். ஆமேன். அல்லேலூயா. அவர் ஒரு டாக்டர். லூக்கா யார்? ஒரு டாக்டர். இப்போ விஷயம் என்னென்னா, ஒரு 2 ப்ளஸ் இருக்குது அதில். ஒன்று, சரீர ரீதியான சுகத்தையும் கொடுக்க முடியும், ஆவிக்குரிய சுகத்தையும் கொடுக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அது பெரிய கிருபை, ஆண்டவர் கொடுத்த கிருபை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துகிற விதங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஸோ அவங்க ஒரு நல்ல ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறாங்க. இன்னொன்று, எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப நாங்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிட்ருக்குறோம். என்னென்னா, எங்கள் அங்கிள் தெரியும், பாஸ்டர் அம்மாவோட அப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தம்பிதுரை அங்கிள். அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணவங்க அவங்க தான். ஆமேன். காலில் பிளேட் வச்சு கிட்டத்தட்ட இன்னி வரைக்கும் பல வருடங்கள் அவங்க நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அவங்க தான். ஆமேன். அல்லேலூயா. ஸோ அப்படி தான் அவங்கள நாங்கள் ஏலிம் சர்ச் அங்கிள், எங்கள் மேரேஜ் ஏலிம் சர்ச்சில் தான் நடந்தது. பீட்டர் கிளமெண்ட் அங்கிள் தான் எங்கள் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அவங்களுடைய மூப்பருடைய டாக்டரை தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்க மூலயமா நான் பரிச்சயமாகி அங்கிளுடைய காரியமாக இருக்கட்டும், நம்ம ஜெயா சிஸ்டர் ரிலேட்டடாக கூட அவங்கள்ட்ட தான் போய் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ ஒரு நல்ல ஒரு மருத்துவத்துறையில் கை தேர்ந்தவங்கன்றது மட்டும் இல்லாமல் ஊழியத்திலையும் அவங்க முன்னாடி வந்து இந்த நாளில் 1 கொரிந்தியர் எக்ஸாம் எழுதி முடித்ததற்கான கிஃப்ட் இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க. சுருக்கமாக டப்புன்னு நம்ம வேகமாக ரெடியாக இருங்க, சீக்கிரம் வாங்க. அதை வாங்கிட்டு அடுத்தது நம்ம ஃபேமிலி சாங் முடிஞ்சோன்னா அவங்க செய்திக்குள்ளே கடந்து போகணும். அவங்களுக்கான முழுமையான நேரத்தை நம்ம கொடுக்க ஃபஸ்ட்டு ஜாக்லின் வந்துடுமா, வந்து வாங்கிக்கிங்க. பங்கெடுத்ததற்கான கிஃப்ட் இது. இல்லை, கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டி. அடுத்தது சகோதரி லிம்சா, அவங்க வர முடியுமா? ஓகே, ஃபைன். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அடுத்தபடியாக சகோதரி ஷேரன், நல்ல கரங்களை தட்டிடுவோமா? அடுத்தது தாயார் அசுந்தரா அம்மா, அசுந்தா அம்மா வாங்குறாங்க. நல்ல கரங்களை தட்டிடுவோமா? அடுத்தது சுகந்தி சிஸ்டர். அடுத்தது அம்மா வசந்தா அம்மா. நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டிடுவோம்மா. நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. அடுத்தது பாப்பா ரூபா. நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டுவோம்மா. சரண் வாங்கிக்கோங்க.
ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நம்ம பாஸ்டர் அம்மா, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு. ஆனால் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், தொடர்ந்து ஒரு 3ல் அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அடுத்தது 4வது அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அப்போயே சொல்லிட்டேன், இனி பாஸ்டர் அம்மாவோட மார்க்கு செல்லாது. ஆமென். அவங்க ஒரு வந்து பங்களிப்பை மட்டும் கொடுப்பாங்க, முதல் மதிப்பெண்ணுக்கான பரிசு அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க ஒரு தொடர்ச்சியாக வாங்குறதுனால அந்த காரியங்களை அவாய்ட் பண்ணியாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நம்ம மத்தியில் இருக்கிறதான மேரி ஆண்டி அவர்கள். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டிடுவோமா? நல்லா உற்சாகமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தபடியாக 3வது பரிசு இந்த 1 கொரிந்தியர் எக்ஸாமில் நம்ம மத்தியில் இருக்கிறதான சகோதரர் சாம் பிரதர். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாக கை தட்டுவோமா? நல்லா உற்சாகமாக. வெரி குட். நல்லா கரங்களை தட்டிடுவோம். அடுத்தபடியாக 2வது பரிசு நம்ம மத்தியில் இருக்கிறதான ஜினோவா ராணி ஆன்டி. ஸ்தோத்திரம். சரி, நம்ம மத்தியில் இந்த 1 கொரிந்தியரில் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜோனத்தான், தம்பி ஜோனத்தான். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ரொம்ப நன்றி பிரதர், நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் செயல்பட்டதுக்காக நன்றி. சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்து நான் போன வாரமே அறிவிச்சிட்டேன், என்னது அடுத்து 1 கொரிந்தியர் முடித்தோடனே 2 கொரிந்தியர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 கொரிந்தியர் வந்து நம்ம என்னைக்கு டேட் எக்ஸாம்ன்றதை நான் அறிவிச்சிட்றேன். நம்ம பைபிள் ஸ்டடியில் எவ்ரி வீக் தேர்ஸ்டே தானே, தேர்ஸ்டே 7 to 8:30 இங்கே பைபிள் ஸ்டடி நடக்கும். எந்த நம்ம புக்கிலேருந்து எந்த ஒரு இப்போ ஃபுல்லாக பவுலை குறித்து நம்ம போயிட்டுருக்குறோம், பவுலுடைய ஆகமங்கள் நிருபங்களை குறித்து போயிட்டுருக்குறோம். அடுத்து 1 கொரிந்தியர் முடிஞ்சோன்னே 2 கொரிந்தியர் தான் அப்படின்றத சொல்லிட்டேன். என்றைக்கு அந்த டேட்டுன்றதை வர சண்டே சொல்கிறேன். அது பைபிள் ஸ்டடியில் நம்ம என்ன தொடர்ச்சியாக